ஹலோ, வெல்கம் பேக் டு லிபாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். முழுக்க 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 இது வெறும் பால், நெய், அப்புறம் நட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் இது பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபுல் க்ரீம் மில்க்னால ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இதில் ஃபுல்லாக நல்லா கொழுப்பு சத்து இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக பயமே இல்லாமல் நீங்கள் இதை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியே நான் சேர்க்கலை. நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். இது என்னென்னா ஸ்லோவில் சிம்மில் வச்சு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு சுண்டுதோ பால் அந்த அளவுக்கு நல்லா பாலை சுண்ட விடுங்க. மெயினாக என்னென்னா அந்த சைடில் அந்த ஏடு மாதிரி வளர்த்திங்களா, ஆக்சுவலி அது மலாயின்னு சொல்லுவோம். அந்த மலாய் எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு நல்லா அது கரண்டியை வச்சு சுரண்டிக்கினே இருந்து அதை சுரண்டி எடுத்து பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பாலில் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் சிம்மில்னு சொல்லி கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சிங்கனாலே கொஞ்சம் சீக்கிரமாக இதாகும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா இதில் இன்கேஸ் உங்களுக்கு கலருக்கு வேணும்னா நீங்கள் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சாஃப்ரான் இல்லை, ஸோ நான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நீர்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சாஃப்ரான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு வெறும் என்கிட்ட இருந்தால் பாதாமும் முந்திரி மட்டும் எடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வேறு எதனா இருந்தாலும் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் நல்லா ஒரு 2 கரண்டி அளவு நெய் எடுத்து அந்த நெய்யில் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வறுத்துக்காதீங்க. கொஞ்சம் இந்த நெய் அதில் ஒட்டி வர அளவுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வதக்கி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா அதை நல்லா என்ன சொல்ல இந்த பால்லே நல்லா வெந்துச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அதோடய டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வறுத்துக்கிட்டு பால் நல்லா கொஞ்சம் 3/4 பங்கு அளவுக்கு சுண்டி வர டைமில் இதை நான் பாலில் நான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு அந்த தர்பூசணி விதை இல்லை வெள்ளரி விதை எது கிடச்சாலும் நீங்கள் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச ஆனால் திராட்சை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி குழக்குலன்னு ஆகிடும். ஸோ திராட்சை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இது பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணான்ற பட்சத்தில் நீங்கள் ஈவன் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். என்கிட்ட ஒயிட் சுகர் தான் இருந்துச்சு. ஸோ நான் ஒயிட் சுகரை நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஈவன் நீங்கள் எது சேர்த்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஈவன் வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். அது ஒயிட் சுகரை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கை விடாமல் கிளறுங்க. நல்லா அது நல்லா இன்னும் பாகுமாதிரி நல்லா சுண்டி வரும். அந்த ஸ்மெல்லே நீங்கள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா கண்டென்ஸ்ட் மில்க் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கிறேன். நான் சிம்பிளாக தான் நான் வெறும் சுகர் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்களுடைய ஒரு சாய்ஸ் தான். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுத்து பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா, நல்லா அது எந்த அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு பால் எந்த அளவுக்கு சுண்டி வந்துருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். பட் ஆனால் நெய் சேர்த்துருக்க இது இதில் ஆட் ஆகலை. ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அது வேணாம் பட்டர் சேர்த்து நீங்கள் லாஸ்ட் டைமில் பட்டர் சேர்த்துக்கோங்க. நடுவில் நீங்கள் பட்டர் போட்டுக்காதீங்க. போட்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிட்டு ஸ்லோவில் வைங்க. மெயினாக ஸ்பீடில் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு வரும்போது நல்லா கை விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால் டைம் ஆகுதே சொல்லிட்டு சீக்கிரம் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமை எடுத்தே பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த சக்கரை இருக்க அந்த பாகை எல்லாம் இதாகிட்டு எந்த அளவுக்கு கட்டியமான ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுதுங்களா. ஸோ நல்ல ஒரு பால்கோவா பதத்துக்கு வரும். ஆனால் இது நீங்கள் பால்கோவான்னு கூட நீங்கள் எடுத்துக்க வேணாம். பிகாஸ் இந்த பால்கோவா இல்லை, நான் பண்ணல. நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மலாய் ஸ்வீட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இது நல்லது ரொம்ப ஹைலி ரொம்ப 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 நல்லது. நீங்கள் தாராளமாக நீங்கள் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ரொம்ப 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 ஹெல்த்தியான ஃபுட் இது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.